ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பனியா கம்யூனிட்டி பிசினஸ் மேனோட கடைக்கு வெளியே ஒரு பழைய மாருதி 800 கார் ஒன்னு பார்க் பண்ணிருக்கு. ஆனா அந்த பிசினஸ் மேனோட பேங்க் அக்கவுண்ட்ல இப்போ 4.7 crores வரைக்கும் இருக்கு. ஒரு நாள் அவரோட பக்கத்து கடை ஓனர் அவர்கிட்ட கேட்டாரு, ப்ரோ, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றீங்க, ஏன் ஒரு நல்ல கார் வாங்கலையான்னு. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் சிரிச்சாரு. ஆனா எதுவுமே சொல்லல. அதுதான் ஹாபிட் நம்பர் 9. இன்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையான பனியா கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய 9 ஹாபிட்ஸ சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் யூடியூப்ல கிடைக்கிற ஒரு நார்மல் பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் இல்ல. அதாவது மோர் சேவ் பண்ணுங்க, சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியான அட்வைசஸ் இல்ல. இந்த ஹாபிட்ஸ் ஜெனரேஷனுக்கு வெல்த் கிரியேட் பண்ணும். அதுவும் அமைதியா, யாருக்கும் தெரியாம, பட் நிரந்தரமா. அதுல நம்பர் 1 ஹாபிட் உங்க மைண்ட் செட்டையே மாத்திடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 9, நோ ஷோ ஆஃப், ஜஸ்ட் தேவையான விஷயங்கள் மட்டும். ஒரு ஸ்மார்ட் பர்சனோட முதல் ரூல் என்னன்னா, செல்வம் தெரியக்கூடாது. சோ ஜஸ்ட் ஒரு பழைய கார், சிம்பிள் ட்ரெஸ் அண்ட் நோ டிசைனர் பிராண்ட்ஸ். உண்மையாவே ரொம்ப அவசியம் இல்லனா பெரிய வீடு கூட வேண்டாம். ஏன்னா ரிச்சா தெரியணும்னா ரொம்ப செலவு. ஆனா ஜஸ்ட் ரிச்சா இருக்கணும்னா சர்ப்ரைசிங்லி கம்மி செலவு போதும். ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கால இருக்கிற மில்லியனர்ஸ பத்தி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதுல 71% பேர் 10 lakhsக்கும் கீழ வேல்யூ உள்ள கார்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் இந்தியால இந்த கேப் இன்னும் அதிகம். நீங்க பாக்குறது பெரும்பாலும் நிஜம் இல்ல. பிகாஸ் நிஜம் பெரும்பாலும் வெளியில தெரியாது. சோ ஸ்மார்ட் பீப்புள் ஃபாலோ பண்ற ரூல் என்னன்னா, உங்களோட பணம் வளரக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ரூபிக்கும் ஒரு வேலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடையில ஷெல்ஃப்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். ஒருவேளை எந்த வித பர்பஸும் இல்லனா அது ஷெல்ஃப்ல இருக்காது. சோ அதே ரூல் தான் பணத்துக்கும். உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல சும்மா இருக்கிற பணம் ஒர்க் பண்ணாது. சோ ஹை ஈல்ட் தரக்கூடிய எஃப்டி ஆர் லிக்விட் ஃபண்ட்ல இருக்கணும். அண்ட் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் கூட எஃப்டில இருந்தா growth கிடைக்கும். ரிமெம்பர் திஸ் ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், டெட் மணினா அது லூசிங் மணி. பிகாஸ் இன்ஃப்ளேஷன் தினமும் உங்க பணத்தோட வேல்யூவை சாப்பிட்டுட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பனியா கம்யூனிட்டி மென் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்க பணம் ஒர்க் பண்ணலனா நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்றீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு. எஸ், இது நிஜமாவே கரெக்டான வழி இல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 8, 48 hour ரூல். ரூபீஸ் 3000க்கு மேல ஏதாவது வாங்கணும்னா ஜஸ்ட் 48 hours வெயிட் பண்ணுங்க. நோ எக்ஸெப்ஷன். நார்மல் சேலா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபர் முடிய போகுதுன்னு சொன்னாலும் சரி, இல்லனா இந்த நாள் மட்டும்தான் டீல்னு சொன்னாலும் சரி, ஜஸ்ட் சைலண்டா 48 hours வெயிட் பண்ணுங்க. இந்த ரூல்ல உங்ககிட்ட பணம் இல்லன்னு அர்த்தம் இல்ல. பட் எக்ஸைட்மெண்ட்ல எடுக்கிற டிசிஷனை விட காமா எடுக்கிற டிசிஷன் ரொம்பவே நல்லதுன்னு அர்த்தம். சோ 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க வாங்கணும்னு நினைச்ச 90% விஷயங்கள் தேவையில்லைன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ மீதி இருக்க 10% தான் உங்க உண்மையான நீட். ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் திஸ். ஸ்மார்ட்டான ஷாப்பர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த பொருள் நிஜமாவே நாளைக்கு எனக்கு வேணுமான்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை பார்த்த 2 ஹாபிட்ஸ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது நம்பர் 7, கடன் கொடுக்கிறது வளர்ச்சியோட சாவு. ஒரு ஸ்மார்ட் பர்சனோட முக்கியமான சோஷியல் ரூல் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு பணம் கடனா கொடுத்தா அது திரும்ப வராதுன்னு நினைச்சுக்கோங்க. அதனால ஸ்மார்ட் பர்சன் என்ன பண்ணுவாரு? கிஃப்ட் பண்ண முடியற அமௌண்ட்டை மட்டும் தான் லென் பண்ணுவாரு. பிகாஸ் பணம் திரும்பி வந்தா போனஸ், வரலனா அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் சேஃபா இருக்கும். ஏன்னா பணம் திரும்ப வராம போனா நீங்க பணம் மட்டும் லூஸ் பண்ணல, ரிலேஷன்ஷிப்பையும் லூஸ் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த பனியா கம்யூனிட்டி மென் சில ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா, கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது கிஃப்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். அது முடியாதுன்னா கடன் கொடுக்க கூடாது. இது ரூடா இருக்கிறது இல்ல, இது ஜஸ்ட் பீயிங் ஹானஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 6, இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் அமைதியாயிரு. ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி, salary இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, பனியா கம்யூனிட்டி மென்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அமைதி. சோ அடுத்த 6 மாசம் புது போன் இல்ல, லக்ஸரி வெக்கேஷன் இல்ல, சோஷியல் மீடியா போஸ்ட் இல்ல, ஈவன் அபார்ட்மெண்ட் அப்கிரேடும் இல்ல. ஏன்னா உங்க இன்கம் அதிகமான உடனே மத்தவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாகும். அதாவது உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தான். பிகாஸ் இப்ப நீங்க earn பண்றீங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே ட்ரீட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்மார்ட் பர்சன் என்ன பண்ணுவாரு? அவரோட எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாத்தையுமே டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிடுவாரு. இந்த சிச்சுவேஷன்ல பனியா மேனோட ரூல் என்னன்னா, இன்க்ரீஸ் த இன்கம், சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைலண்ட் ரிசல்ட்ஸ். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா விசிபிளான வெல்த் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 5, நீங்களே உங்க அக்கவுண்டன்டா ஆகுங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட அக்கவுண்டன்ட் இருப்பாரு. ஆனா மிடில் கிளாஸ் பர்சன் கிட்ட அக்கவுண்டன்ட் இருக்க மாட்டாரு. அதனால தான் இந்த டிஃபரன்ஸ். சோ மாசம் ஒரு நாள் ஜஸ்ட் 30 minutes அவ்வளவுதான்.
உட்கார்ந்து உங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ பாருங்க. எவ்வளவு இன்கம் வந்தது, எவ்வளவு எக்ஸ்பென்சஸ்க்கு போச்சு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நெட் வொர்த் எவ்வளோ, லாஸ்ட் மந்த்தை விட அதிகமா இல்ல குறைஞ்சிருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்க. இது போரிங்கா தெரியலாம், ஆனா பேங்க்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கம்பெனிஸ்னு எல்லாருமே இந்த ஹாபிட்ட ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 4, பிரின்சிபல் அமௌண்ட்டை தொடாத. இது பனியா கம்யூனிட்டி மென்னோட கோல்டன் ரூல். இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டை எதுக்காகவும் டச் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, உங்க ரிட்டர்ன்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள், ₹1 lakh இன்வெஸ்ட் பண்ணினா 10 இயர்ஸ்ல 25 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க பிரின்சிபல் அமௌண்ட்ல கை வைக்கலனா ₹25 lakhs அப்படியே இருக்கும். ஆனா மிடில்ல 5 lakhs வித்ட்ரா பண்ணினா கூட ஃபைனல் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிடும். சோ ஒரு டிசிஷன் தான், ஆனா லாக்ஸ் கணக்குல டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிடும். இங்க பனியா மேனோட ரூல் என்னன்னா, விதைச்ச விதையவே சாப்பிட்டா மரம் கிடைக்காது. இங்க பிரின்சிபல் அமௌண்ட் தான் விதை. சோ அதை காப்பாத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 3, எப்பவும் செகண்ட் இன்கம் சோர்ஸ் இருக்கணும். ஒரு கடைக்காரர் ஒரு கடை மேல மட்டும் முழு நம்பிக்கை வைக்க மாட்டாரு. சோ இன்னொரு இன்கம் சோர்ஸ் எப்பவுமே இருக்கணும். லைக் ஃப்ரீலான்சிங், பார்ட் டைம் ஒர்க், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட்ஸ், கன்சல்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன். ஸ்டார்டிங்ல அமௌண்ட் முக்கியமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சிஸ்டம் தான் முக்கியம். ₹2000 per month எக்ஸ்ட்ரா இன்கம் போரிங்கா தெரியலாம், ஆனா 10 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் ஆனா அது லேக்ஸ் கணக்கா மாறிடும். இங்க பனியா மேனோட ரூல் என்னன்னா, முதல் இன்கம் உங்களை ஃபீட் பண்ணும், ரெண்டாவது இன்கம் உங்களை ஃப்ரீ பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் 2, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் பத்தி யோசிச்சு அப்புறம் எக்ஸ்பென்ஸ் பத்தி யோசிங்க. ஆனா இங்க பெரும்பாலான இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, salary வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் மிச்சம் இருந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் பனியா மேன் என்ன பண்ணுவாங்க, salary வர்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 80C மாதிரியான டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் 20% டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தா டாக்ஸ் சேவ் பண்ணின பணமும் கேரண்டி ரிட்டர்ன் மாதிரி. சோ ரிஸ்க் இல்ல, வாலட்டாலிட்டியும் இல்ல. இங்க ரொம்ப முக்கியமா பனியா கம்யூனிட்டி மென்னோட ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட போகாம சேவ் ஆன பணம் தான் பெஸ்ட் ரிட்டர்ன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்துட்டோம் நம்பர் 1க்கு. இந்த ஹாபிட் தான் மத்த 8 ஹாபிட்ஸையும் பாசிபிள் ஆக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்போ இல்ல டாக்ஸ் ஹேக்கோ இல்ல, ஜஸ்ட் மைண்ட் செட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு தடவை வந்துடுச்சுன்னா திரும்ப பழைய மைண்ட் செட்டுக்கு போகவே முடியாது. எஸ், நம்பர் 1, லேர்னிங் டீல். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஸ்மார்ட் பர்சன் எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் தான். மத்தவங்க அவர் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாருன்னு நினைக்கும் போது அவர் இன்னும் கத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட் கூட இன்னும் அவரோட நேரத்தோட பெரும் பகுதியை ரீடிங்க்கு தான் ஸ்பெண்ட் பண்றாரு. ஈவன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கூட சொன்னாரு, நான் ட்ரேட் பண்ணதை விட அதிகமா படிச்சிருக்கேன்னு. அதனாலதான் இவங்க எல்லாருமே சக்சஸ் ஆனாங்க. ஏன்னா இவங்க யாருமே அவங்க லேர்னிங்க நிறுத்தல. இங்க பனியா சொசைட்டியோட ரூல் என்னன்னா, பணத்தை மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மைண்ட புக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் நாலேஜ்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எப்பவும் கிராஷ் ஆகாது. இப்போ உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பனியா கம்யூனிட்டி பிசினஸ் மேனோட கரண்ட் நெட் வர்த் 4.7 crores இருந்தாலும் அவரோட பழைய மாருதி 800 தான் இன்னும் அவரோட கடைக்கு வெளியே நிக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பனியா சொசைட்டி பீப்புள் பிசினஸ்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் இந்த சீக்ரெட்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் they are more secured and more successful. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 ஹாபிட்ஸ்ல ஏதாவது ஒரு ஹாபிட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்லயும் சொல்லுங்க எந்த ஹாபிட்டை நீங்க இன்னையில இருந்து அடாப்ட் பண்ண போறீங்கன்னு. ஏன்னா எழுதி வச்சாதான் கமிட்மெண்ட் அதிகமாகும். நெக்ஸ்ட் வீடியோல அகைன் மீட் பண்ற வரைக்கும் மணியை புரிஞ்சுக்கோங்க, மணியை வளர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.